அதாவது இந்த மக்கள்கிட்டதான் நம்ம அரசியலே நடத்தியாகணும். வேறொரு நாட்டுல போய் நடத்த முடியாது. குடிகாரன் இந்த கருத்து குடிகாரனை திருத்தணும். அதுதானே நம்முடைய இந்த பார்முலாவே. அப்ப இந்த மக்களை வச்சுதான் போராட்டங்களை நடத்தணும். நம்முடைய போராட்டனுடைய களம், நம்முடைய படை எல்லாமே இந்த குடிகார மக்கள் தான். இவங்க திருந்தி வந்துட்டாங்கன்னா இந்த அரசாங்கம் அல்ல, எந்த அரசாங்கத்தையும் தூக்கி வீசலாம். 10% 20% வந்துட்டாலே போதும். 10% இந்த உழைக்கும் மக்கள் நம்மளோட வந்தாச்சுன்னா எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா அது தொடர்ந்து ரயில் போன மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. ரயில் போன மாதிரி நாம அது போயிட்டே இருக்க வேண்டியது. மக்களுடைய எதிர்காலம், இளைஞர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுதான் எனக்கு ஆசை. மாணவர்கள், இளைஞர்கள், படிப்பாளிகள், அறிவாளிகள் அவங்க எல்லாம் எதிர்காலத்துல இத சுத்தமா அபாலிஷ் பண்ணுவோம். அத நம்ம விரும்புறோம். அது இந்த செங்கொடி இயக்கம் அதுல குயிலி படம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த காலத்துக்கு ஏற்ப தேவைப்படும் கதை. அடித்தட்டு மக்கள் சாராயத்தால் அழியும், மதுவால் அழியும் சமூகத்திற்கு மிகவும் சிறப்பான ஒரு கருத்துள்ள படமாக அமைந்துள்ளது. இந்த படத்துக்கு எடுத்த அவ்வளவு கலைஞர்களையும் அந்த முயற்சிக்கு மிக சிறந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலத்துக்கு ஏற்ப தேவையான கருத்துள்ள படம் ரொம்ப அருமையான படம் நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் அருமையா இருக்கு. இந்த காலத்து இளைஞர்களுக்கு இது முக்கியமான ஒரு படம். அதாவது சிறுதுளி பெருவெள்ளம்பாங்க. நம்ம சின்னதா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம், அது அடிக்ட் ஆகி அது நம்மள மட்டும் இல்லாம நம்ம மொத்த ஃபேமிலியுமே அது கெடுக்கிற அளவு இருக்கு. இந்த படத்து மூலமா நம்ம அப்படி போயக்கூடாது. நம்ம சின்னதா ஒரு அடி போடுறோம், அந்த அடிக்காக ஒரு பார்ட்டிக்காக சின்னதா ஒரு மருந்து எடுத்துக்கிறோம். அந்த மருந்து பழக்கமாகி நம்மள மட்டும் இல்லை நம்ம மொத்த சமுதாயத்தை அழிக்குது. ஸோ தயவு செஞ்சு யாருக்கும் மதுக்கு அடிமை ஆகாதீங்க. அப்படி அடிமையாக இருந்தாலும் அது நம்மள மட்டும் இல்லை நம்ம தலைமுறையும் பாதிக்குங்கிறத உணர்ந்து அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க. இந்த படம் மூலமா அதை நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து அதுக்கு தெரிஞ்சுக்கணும். நடிப்பு பயங்கரமா இருக்கு. நடிப்பு பயங்கரமா இருக்கு. எல்லாமே நேச்சுரலா இருக்கு. யாருமே புது ஆக்டர் மாதிரி இல்ல, நல்லா படம் பண்ண மாதிரியே பண்ணி நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. எதுவுமே செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். ஆமா, ஹீரோ அப்படியே கண்டினியூ பண்ணி இவரையே கொஞ்சம் எங்கா போட்டு கண்டினியூ பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹீரோ ஃபேஸ் லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. இவரையே கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் மூவி நல்லா இருந்திருக்கும். அப்பா இருந்து அப்படியே கமிட் ஆயிருக்கு. அதாவது ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ட்ரங்கா இருந்து செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு கதாபாத்திரமா இருந்திருந்தா அந்த கதை கொஞ்சம் இன்னும் நல்லா போயிருக்கும். படம் குயிலி படம் பார்த்தோம், ரொம்ப அருமையா இருக்கு. ஒவ்வொரு வசனமும் தோசைகளுக்கு ஒரு கதைனா அருமையான கதையா இருக்கு. இந்த காலத்துக்கு தேவையான கதை, அருமையான நடிப்பு, ஹீரோயினும் சரி மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு வாங்க, நல்லா அருமையான படம். மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா வாங்க. ஆனா அருமையா இருக்கு. குடிக்கிறவங்களுக்கு ஏத்த படம், பரவாயில்லைங்க, அருமையான படம். ஒழிக்கணுங்க, குடிக்கிறத ஒழிக்கணுங்க, கடை ஒழிக்கணுங்க. ஒரு குடும்பத்தையே பாதிக்குதுங்க குடிக்கிறதுனால ஒரு குடும்பத்தையே பாதிக்குது. நல்லா இருக்கு. கதை எப்படி இருக்கு? கதை நல்லாவே இருக்கு. நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. ஜோக் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கா? பாட்டு எத்தனை பாட்டு பிடிச்சது உனக்கு? லவ் ஸ்டோரி பாருங்களா? அந்த அம்மா பாடும் ஒரு பாட்டு அது எப்படி இருந்தது? அழுதியா? அழகு வர மாதிரி இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஃபைட் எல்லாம் நல்லா இருந்ததா? ஹீரோ ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது இன்டர்வலுக்கு அப்போ இவர் நடிச்சிருந்தா நல்லா இருந்துச்சுமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நின்றதுனால ரொம்ப வருத்தமாக இருக்கு. அப்படி தானே? சூப்பர். இதில் 20 வருடங்களுக்கு பிறகு திரையரங்குக்கு வந்துள்ள மாபெரும் வெற்றி படமாக இந்த படத்தை பார்த்து இருந்தாவிட்டால் மனிதர்களே இல்லை. அதுதான் உண்மை சம்பவத்தை எடுத்துக்கலாம். நன்றி. இந்த படத்திற்காக வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி. அவ்வளவுதாங்க. நீங்க இந்த படத்தை பார்த்து என்ன பண்ணுவீங்க? இனிமேல் திருந்தாவிட்டால் மனிதர்களே இல்லை.
நீங்களும் இப்படி கொடுத்துருக்கீங்களா? இல்ல நம்ம பிடிப்போம். ஆனா இந்த படத்தை பார்த்து பிடிக்க மாட்டோம் என்று முடிவு செய்துள்ளோம். நன்றி 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 நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். படத்துக்கு மதியம் வந்தேங்க. படம் வந்து நல்லா இருக்குங்க. ஒரு நம்ம அண்ணா வந்து நல்லா எடுத்துக்காரு. இது வந்து கான்செப்ட் வந்து மதியக்கு எதிராக எடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த படம் வந்து இன்னும் வருங்காலத்துல வந்து எல்லாம் நிறைய பேருக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணி பார்க்க வைக்கணுங்க. ஆனா படம் வந்து ரொம்பவுமே குடியை கெடுக்கும் அப்படிங்கறதுக்காக இது உதாரணமான படமா இருந்துச்சு. கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கலாம். இது இந்த போராட்டம் தொடரட்டும். கண்டிப்பா எங்களோட ஆதரவு எப்பவுமே இருக்கும். செம்ம பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். சிறப்பா இருக்கு, பார்க்கலாம். இடைவேளை வரையிலும் படம் நல்ல விதமாக மதுவுக்கு எதிரான ஒரு மக்கள் போராட்டத்தை எப்படி முன்னெடுத்து செல்லணும்னு மாதர்கள் வந்து இந்த கருத்தை முன்மொழிகிறாங்க, முன்னெடுத்து போராட்டத்துக்கு வர்றது. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து கடைசியில வந்து மக்கள் போராட்டமா எடுக்க வேண்டிய காலகட்டத்தை தாண்டி தனி மனித வெடிகுண்டு கலாச்சாரமாக மாறிவிடுகிறது. மக்களே போய் இந்த போராட்டத்தை அந்த மதுகாலை உடைச்சிருக்கணும். சரியா? குயிலி ஒரு தனி மனித பெண்ணாக தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார், பாராட்டக்கூடியது. இது மக்கள் தியாகமாக வந்திருக்கணும், அரசை பணிய வைத்திருக்க வேண்டும். இது என்னுடைய கருத்து. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதானே. எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இன்னும் கூட பாக்கலாமான்னு இருக்குது. எப்ப பாப்பீங்க? நாளைக்கு வர்றீங்களா? நாளைக்கா சாப்பாடு எப்படி சாப்பிடுற அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. சரிங்களா? சாப்பாடு எப்படி சாப்பிடுற வயிறு நம்பா அந்த மாதிரி இருக்கு படம். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இருக்கு படம். படம் சூப்பரா இருக்குங்க. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? நான் படத்துல எப்படின்னா ஒரு குடியினால ஒரு குடும்பம் எப்படி வாழுது அப்படிங்கறத எடுத்து காட்டியிருக்கிறாங்க. படம் ரொம்பவே சூப்பரா இருக்குதுங்க. ஏன் பரவாயில்லன்றீங்க? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குதுங்க. உங்க ஃபைட் நல்லா இருக்குது. நடிப்பு நல்லா இருக்குதுங்க. இன்னும் பரவாயில்ல, சூப்பரா நடிச்சுக்கிறீங்க. படம் சூப்பரா இருக்கு. ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு படம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது பட்டிக்காடு பிராண்டி வச்சு எடுத்து சூப்பரா இருக்கு. படத்தை பார்த்துட்டு வந்தீங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. படத்தை பத்தி நம்ம சொல்றதுன்னா வேற லெவல் இருக்கு. எமோஷனலா தான் இருக்கு. அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு மிகுந்த தேவையான எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் வந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படம். சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வழிகளையும் மிக பிரமாதமாக எடுத்து வச்சிருக்கீங்க. மிக சிறப்பான ஒரு படம், தரமான ஒரு படம். இன்றைய எளிய மக்களுடைய வாழ்வில் எப்படி எல்லாம் குடியினால வந்து இருக்கோ அது வந்து நீங்க நல்லா அருமையா பண்ணிருக்கீங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அவசியம் எல்லாம் பாருங்க. எதிர்கால மாற்றத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்குன்னு நான் நம்புறேன். இதுல உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு ரொம்ப? இதுல படம் வந்து குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இல்ல, அனைத்து சீன்களுமே மிக பிரமாதமா இருக்கு. முதல் பாதி வந்து மக்களுடைய எளிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, குடியினால எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு அதுக்கு என்ன காரணம், அதை களைய வேண்டிய ஒரு கட்டாயத்துல அரசாங்கம் வந்து இருக்கு. இன்றைய மதுபான ஆலையை வந்து அரசாங்கமே நடத்தக்கூடிய அந்த எத்தனையோ வர்த்தக ரீதியா நீங்க எடுத்தாலுமே கூட வேற லெவல் இருக்குங்க. அரசியல் வந்து கம்யூனிஸ்டை வந்து கரைச்சு குடிச்சிருக்கீங்க. நல்லா இருக்குங்க படம். கட்டாயமா ஒவ்வொரு தோழர்களுமே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான உன்னதமான ஒரு திரைக்காவியம். அது நம்ம பகுதியிலிருந்து ஒருத்தர் எடுத்தது வந்து சால சிறப்பான ஒரு படங்க. நல்லா இருக்கு. படம் எப்படின்னு இருந்துச்சு? அதாவதுங்க குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம மக்கள் பத்தியில மத ஒழிப்பு வந்து முக்கியமா எடுத்து அதைய ஒரு கதைக்களமா கொண்டு வந்திருக்குறீங்க பாத்தீங்களா. அப்புறம் தாயின் போராட்டம் மிகச்சிறப்பானது. கதைக்களம் நல்லா. முதல்ல இந்த படக்குழுவுக்கு நாம மிகவும் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் அவசியம் இருக்குங்க. என்ன ரீசன்னாக்கா, நம்ம ஒரு நடுத்தர வர்க்கம் அவங்க வந்து பொருளாதார கட்டமைப்புல ரொம்பவே பின்தங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில
இந்த மதுனால இன்னும் பொருளாதாரமும் சரி அவங்க குடும்ப சூழ்நிலையும் சரி எந்த அளவுக்கு போகுதுங்கிறது அந்த ஒற்றை தாய் வந்து எவ்வளவோ முயற்சினால ஒருத்தரை ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆக்கினாலும் கூட அவங்க அந்த சமூகத்தை நேசிக்காதனால மறுபடியும் என்னென்ன விளைவுகளை சந்திக்குதுங்கிறது அருமையா தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படக்குழு. அதுக்காக நாங்க மீண்டும் ஒரு முறை இந்த படக்குழுவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு சில இடத்துல மட்டுமே வருது. ஆனா வர்றதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சு முழுமையா இந்த படத்துக்கு ஆதரவு தரணும்னு நான் இதன் மூலியமா கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில படங்கள் மட்டுமே வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரும். ஏன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறதால பொருளாதார ரீதியாவே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வெகுஜனங்களை பத்தி சிந்திக்கிறதோ அவங்க உடல் நலத்தை பத்தி சிந்திக்கிறதோ அவங்க பொருளாதாரத்தை பத்தி சிந்திக்கிறதோ மிகவும் குறைவா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படக்குழு இதை வந்து ரொம்பவே நேசிச்சு நம்ம மக்களை நேசிச்சு நம்ம மண்ணை நேசிச்சு மிக அழகா தெளிவா எடுத்திருக்காங்க. அதனால இந்த படத்தை முழுமையா மக்களாகிய நாம தான் வந்து பார்த்து அது திரையரங்குல பார்த்து முழு ஆதரவு கொடுக்கணும்னு இதன் மூலியமா கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த படம் எடுத்ததுக்கு. படம் சூப்பருங்க. என் மனசுல என்ன இருந்துச்சு அதை நீங்க அப்படியே எடுத்துக்கிறீங்க. என்ன இந்த மாதிரி ஒரு படம் பெரிய நடிகராலும் கூட நீங்க பண்ண முடியாதுங்க. அதுக்கு மேல நீங்க இந்த படத்தை சூப்பரா பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி படம் தான் இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு கண்டிப்பா இது ஒரு படம் இல்ல, ஏன்னா இது ஒரு வரலாறு. இதுதான் நாங்க எதிர்பார்த்த. இப்ப இருக்கிற நம்ம சமுதாயம் ஒவ்வொருத்தரும் வந்து கெட்டு குட்டிச்சவரி ஆயிட்டு இருக்குதுங்க. அந்த குட்டிச்சவரி ஆறுனா இந்த மதுவால் மட்டும்தான். இந்த மதுவை ஒழிச்சா நம்மளுடைய மக்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஆனா அதுக்கு இந்த படத்தை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா உங்களை ரொம்ப ரொம்ப உங்களை ரொம்ப பாராட்டுறாங்க. ஏன்னா நீங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கு எங்க சமுதாயத்துக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிறீங்க. இந்த விழிப்புணர்வு வந்து இனி மேலும் மேலும் நீங்க இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி மேலும் நல்ல படங்கள் நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப ஆவலோட இருக்கிறேன். எனக்கு இந்த படம் வந்து 100% இல்ல 200% இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை கண்டிப்பா இனி மேலும் மேலும் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து ரொம்ப கெட்டு மதுவால வந்து ஒவ்வொரு குடும்பம் கெட்டு ஒவ்வொரு குடும்பம் நடுத்தரவு நின்றுது. நீங்க அதை அப்படியே அற்புதமா இந்த படத்தை எடுத்து கொடுத்துக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்ன பிடிச்சிருச்சு? அந்த அம்மா பாட்டு பிரிந்துலாக் ஜிந்தாபாத் பிடிச்சிருந்துச்சு. சிந்தாபாத்தா? கிளைமாக்ஸ் சாங். கிளைமாக்ஸ் சாங். பாட்டா? அப்புறம் காமெடியா? காமெடி நல்லா இருந்துச்சா? காமெடி காமெடி நடிகர் யார் அது? காமெடி நடிகர் முடி வச்சிருந்தாங்க. அவர் பேர் என்ன? அவர் பேர் தான் பா. முருகசாமி டைரக்டர். சரி. அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். சரி. சரியா? தெரிஞ்சுக்க. அவர் பேர் பா. முருகசாமி. நல்ல டைரக்டர், நல்ல காமெடி. சரியா?